Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒருமுறை நாம் ஆண்டவரை புகழ்வது நல்லது. அதிலும் குறிப்பாக இன்றைய ஞாயிறு பலியிலே அத்தோடு கூட கேசி யூடியூப் வழியாக நாம் இந்த திருப்பலியை கண்டு ஆண்டவருக்கு புகழ் செலுத்துவது சாலச் சிறந்ததாகும். இன்றைய நாளிலே இயேசு நம்மை அழைக்கிறார். பாவிகளாக நாம் இருந்தபோதிலும் அந்த இயேசுவே நம்மை அழைத்து எல்லா வல்லமையையும் ஆற்றலையும் வாழ்வையும் தருகின்றார் என்பதன் சிந்தனையை நாம் மனத்தில் இருத்தி இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த தெய்வீக பலியை நாம் அனைவரும் தகுதியாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் எண்ணி அவற்றுக்காக மனம் பொருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டேற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தினால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். இதோ அடியேன், என்னை அனுப்பும். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைத்திரு முத்துக்கள் 1-8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தன் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோயில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறடால் எடுத்து அதை தன் கையால் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகண்டது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன்.
செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாய் பணிவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் விழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவார்கள். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம்மை புகழ்வேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்கள் போதித்ததையே நாங்கள் பறைசாற்றுகின்றோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன்பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு வாக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராய் இருந்தாலும் இதையே பறைசாற்றுகின்றோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரை. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு அழைக்கின்றார். ஆவலாக தன் கரத்தை நீட்டி அன்பாய் நம்மை அழைக்கிறார் என்ற பாடலை நாம் அனைவரும் கேட்டிருப்போம், பலமுறை பாடியிருப்போம். இன்றும் இயேசு நம்மை அழைக்கிறார். அந்த அழைத்த இறைவனுக்கு எவ்வாறு நாம் பதில் சொல்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கு இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எசையாவை இறைவன் அழைக்கின்றார். அவ்வாறு அழைக்கின்ற போது அவர் உடனடியாக சொன்னது என்ன? என்னுடைய உதடுகள் தூய்மையற்றவையாக இருக்கின்றன. நீர் தூயவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், தூயவர் தூயவர் என்பது உமது பெயரே. ஆனால் நான் உமக்கு முன்பாக வந்து உம்முடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன். என்னுடைய நாய் என்பது தூய்மையற்றதாக இருக்கிறது. நான் எவ்வாறு உம்மை நீர் அழைத்தவுடன் உம்மை பின்பற்ற முடியும் என்று கேட்டவுடன் கடவுள் என்ன செய்கிறார்? அழைத்த இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அருளை தருகிறார். அவர் நம்மை தனியே விட்டு விடுவது கிடையாது. இந்த இறைவாக்கினர் சொன்ன பிற்பாடு, இதோ நான் எவ்வாறு உமக்கு உம்முடைய வார்த்தையை அறிவிக்க முடியும் என்று சொல்லிய பிற்பாடு அவர் அவருடைய உதடுகளை அந்த தீமையினின்று நீக்குகின்றார். அந்த உதடுகளை தூய்மைப்படுத்துகின்றார். தீயினால் அதை சுட்டு அதை தூய்மைப்படுத்தி, இப்பொழுது நாம் யாரை அனுப்புவோம் என்று கடவுள் கேட்டவுடன் உடனடியாக அந்த இறைவாக்கினர் சொன்னது என்ன? இதோ நான் வருகிறேன், இப்பொழுது உமக்கு முன்பாக நான் தூய்மையானவனாக இருக்கிறேன். எனவே நாம் பாவிகளாக இருந்த போதிலும் கடவுள் நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரே நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பதிலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் இன்றைய 2வது வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடியார் சொல்கிறார், கடவுள் மாண்புமிக்கவர், போற்றுதற்குரியவர். அவரை சுற்றி நிறைய பேர் சீடர்களாக செல்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்திருக்கிறார். கடைசியிலே பாவியாகிய என்னையும் அழைத்தார். நான் இயேசுவுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தேன். என்னுடைய செயல்பாடுகள் இருந்தது. நான் ஒரு பாவி.
ஆனால் கடவுள் என்னை என்ன செய்தார்? என்னை அழைக்கின்றார், என்னை தடுத்தாட்கொண்டார். தடுத்து ஆட்கொண்டு என்னை அத்தோடு விட்டு விடவில்லை, அவர் அருளுக்கு மேல் அருளை தந்து என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய 3வது வாசகத்திலும் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் சற்று வித்தியாசமாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைப்பதை காட்டுகிறார். மற்றவர்கள் எல்லாரும் என்னை பின்வாருங்கள் என்று சொல்வார்கள். உடனடியாக சீடர்கள் வருவார்கள். அல்லது இயேசு கடற்கரைகளில் நடந்து போவார். அவ்வாறு போகும்போது அங்கே மீன் வலைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து என்னை பின் செல்லுங்கள் என்று சொல்வார். உடனே அவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். ஆனால் இந்த லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே இந்த அழைத்தலை ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக, நமக்கு எப்பொழுதும் உற்சாகத்தை தரக்கூடியதாக, அழைத்தல் என்பது வெறும் வா என்று சொல்வது கிடையாது. அந்த அழைத்தல் என்பது நிறைய நிகழ்வுகளை ஒன்றடக்கியது, அதனுள்ளே இருக்கக்கூடிய ஒன்று என்பதை அவர் காட்டுகிறார். அதனால தான் இந்த லூக்கா நற்செய்தியாளர் பேதுருவை அழைக்கின்ற போது பேதுரு என்ன சொன்னார்? இல்லை இல்லை, நான் வர முடியாது, என்னால் வர முடியாது, நான் ஒரு பாவி, நான் வர முடியாது என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், இல்லை, நீ வர வேண்டும் என்று சொல்லியவுடன், வலைகளை விட்டு விட்டு வா என்று அவர் சொல்லியவுடன் அவர் வருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக இங்கே நிகழக்கூடிய நிகழ்ச்சி என்ன? இயேசு இந்த பேதுருவை அழைக்கின்ற போது வா என்று அழைக்கிறார் என்று மற்ற நற்செய்தியெல்லாம் சொல்கிறது. ஆனால் இங்கே இயேசு செய்யக்கூடியதென்ன? பேதுருவிடத்திலே கேட்கிறார், நீ இந்த உன்னுடைய வலைகளை வலது பக்கமாக போடு என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் மீனவன், நீ ஒரு தச்சன், உமக்கு எப்படி மீன்களை பற்றி தெரியும், கடலை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? இதோ நாங்கள் இரவு முழுவதும் இந்த வலைகளை போட்டு நாங்கள் வேலை செய்திருக்கிறோம், ஆனால் ஒரு மீன்பாட்டை கூட காணவில்லை. எனவே நீர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த பேதுரு அவ்வாறு சொன்னதை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ உடனடியாக வலது பக்கமாக வலைகளை வீசு என்று சொல்லியவுடன், சரி நீ சொல்கிறீர் என்பதற்காக நான் வலைகளை வீசுகிறேன் என்று வீசுகிறார். அங்கே நிறைய மீன்பாட்டை பார்க்கிறார். நிறைய மீன்பாட்டை பார்க்கும்போது அவர் மட்டுமல்ல, தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் செய்கை காட்டி வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அந்த மீன்பாட்டை எல்லாம் எடுக்கிறார்கள். மீன் நிறைய கிடைக்கிறது. அவ்வாறு கிடைத்தவுடன் இந்த பேதுரு இயேசுவிடத்தில் சொன்னது என்ன? நீ தூயவர், உம்முடைய வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. நான் ஒரு பாவி, உம்முடைய வார்த்தையை நான் கேட்டு விட்டேன், உம்முடைய வார்த்தையை கேட்டு வலைகளை நான் வீசினேன், இதோ நான் பார்க்கிறேன், அதிசயத்தை பார்க்கிறேன், அற்புதத்தை பார்க்கிறேன். எனவே நான் பாவி, நீர் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, போய்விடும் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது இயேசு அந்த பேதுருவை பார்த்து சொன்னது என்ன? இல்லை, உன்னை நான் மாற்றுவேன். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ வெறும் மீனவன் என்று. இதோ நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ மீன்களை பிடிக்கக்கூடியவன் அல்ல, ஆட்களை பிடிக்கக்கூடியவன். மனிதனுடைய உள்ளங்களை உன்னால் பிடிக்க முடியும். மனிதர்களை நீ பிடித்து கொண்டு வந்து இயேசுவிடத்திலே, என்னிடத்திலே, இறைவனிடத்திலே உன்னால் கொடுக்க முடியும். எனவே உன்னை நான் மாற்றப் போகிறேன், என்னை பின் செல் என்று அழைக்கின்றார். அவ்வாறு அழைக்கின்ற போது பேதுரும் அவரோடு போகிறார். பேதுரு மட்டுமல்ல, அவருடைய உடன்பிறப்புகள், அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து செல்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களை, லூக்கா நற்செய்தியாளர் சொல்கின்ற போது அழைத்தல் என்று சொல்லக்கூடியது வா என்று சொல்வது மட்டுமல்ல. அந்த அழைத்தல் என்று சொல்லக்கூடியது இரண்டு பக்கமும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. கடவுள் அழைக்கின்ற போது நாம் உடனடியாக நம்மையே நாம் சோதித்தறிய வேண்டும். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் இந்த இறைவாக்கினர், இரண்டாவது வாசகத்திலே பார்க்கிறோம் பவுலடியார், மூன்றாவது வாசகத்திலே பார்க்கிறோம் இந்த பேதுரு. இவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி கடவுளுக்கு பதில் சொல்கிறார்கள். நாங்கள் பாவிகள், நாங்கள் உம்மிடத்திலே வர முடியாது, நீர் எம்மை அழைத்த பிற்பாடு வர முடியாது என்று சொல்லியவுடன் இந்த மூன்று நிகழ்வுகளிலுமே கடவுள் செய்யக்கூடியது என்ன? அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். தூய்மைப்படுத்தி அத்தோடு நிறுத்திவிடவில்லை, அவர்களுக்கு வல்லமையை தருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமோ, அல்லது ஆண்டவருடைய அழைத்தலுக்கு இதோ நான் வருகிறேன் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமோ, உடனடியாக நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் என்ன நிலையிலே இருக்கிறேன், அதிலும் குறிப்பாக கடவுளுக்கு முன்பாக நான் தகுதியற்றவன் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் கொடுக்கக்கூடிய அருளை நாம் பெற வேண்டும். இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடாது.
பேதுரு இயேசுவிடத்திலே சொன்னார், இயேசுவே நீ எங்களோடு இருக்க வேண்டாம், போய்விடும் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? இல்லை, நீ என்னோடு இருக்கப் போகிறாய், நான் உன்னோடு இருக்கப் போகிறேன். இதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இரக்கம், மிகப்பெரிய ஒரு அருள் என்னவெனில், இதோ நான் உன்னோடு இருக்கப் போகிறேன், உனக்கு வல்லமையை தருகிறேன், நீ சரி என்று சொன்னால் இதோ நான் என்னுடைய வல்லமையை காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு வல்லமையை காட்டி அவர்களை அழைத்து அவர்களுக்கு எல்லா அருளையும் கொடுத்து அவர்களை மேன்மையுறச் செய்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கடவுள் அழைக்கின்ற போது மறுப்பதல்ல. நாம் கடவுளுக்கு உடனடியாக சொல்லக்கூடியது என்ன? கடவுளை, நான் இதற்கு தகுதியா, நான் தகுதியற்றவன் என்று நாம் ஒத்துக்கொள்கின்ற போது, கடவுளே என்னை ஆசீர்வதியும் என்று நாம் கேட்கின்ற போது, கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை தூய்மையானவராக மாற்றுகிறார், தகுதியுள்ளவராக மாற்றுகிறார். அத்தோடு மட்டுமில்லாமல் அருளுக்கு மேல் அருளை தந்து நம்மை வாழ வைக்கிறார். எனவே அழைத்த இறைவனுக்கு நாம் ஆமென்று சொல்வோம், அவருடைய வல்லமையை பெறுவோம், அந்த வல்லமையை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆமென். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமும். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமும். உள்ளம் இந்தன் உள்ளம், அது இந்நாளும் உன்னில்லமே. உள்ளம் இந்தன் உள்ளம், அது இந்நாளும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகி நம் தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றே.
அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டி அவர் பாவம் தவிர மற்றளைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழமானி. இவ்வாறு நீர்வும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீ. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீ. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். இந்த திருப்பலியிலே பங்கு பெறக்கூடியவர்களையும் இந்த யூடியூபின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பயங்கள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என்னுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகின்றேன் என்று நீர் உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்களுடைய தவறுகளையும் பாவங்களையும் பாராமல் எங்களுடைய இந்த பழியை மட்டுமே கண்ணோக்கி
எங்கள் அனைவருக்கும் தேவையான அமைதியையும் ஒற்றுமையையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய அருளை நம்மீது பொழிகின்றார். இவருடைய அழைப்புக்கு, இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல உயிருள்ள தேவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதெல்லா காத்திருந்தார். இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதெல்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சொரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.